அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சோசியல் மீடியாவில் பார்ப்பது மகிழ்ச்சி. வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய பேர் மோசஸ் செல்லதுரை, எல்லாருக்கும் தெரியும். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு விஜயநாராயணம் என்கிற ஒரு கிராமத்தில் வளர்ந்து என்னுடைய தகப்பனார் 4 வயது இருக்கும்போதே மறைத்து விட்டார்கள். எனக்கு ஒரு அண்ணன் நாங்கள் 2 பேர் தான். கடினமாக என் தாய் வளர்த்து என்னை ஒரு ஆளாக உருவாக்கியிருக்கிறார். எனக்கு முதல்ல நான் நம்புகிற இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. 2வது, எனக்கு நல்ல தாயை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அதாவது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறேன். அநேக தவறுகள் தப்பிதங்கள் பண்ணினாலும் என்னை சரி செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினது இறைவன் தான். 2வது தாய். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதோட 24வது ஆண்டு என்னுடைய வழக்கறிஞர் தொழில். நான் 2001 என்னுடைய வழக்கறிஞர் வேலையை பணிய ஆரம்பித்தேன். இதோட 24 ஆண்டுகள் ஆகிட்டு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சர்வதேச உரிமை களம், அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிப்போம். அப்போ நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணோம். என்ன செய்தோம், நிறைய கற்றறிந்த வழக்கறிஞர் கூட இருக்க நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ், நல்ல ரெப்யூட்டடான பர்சன்ஸ் இங்கே கூட இருக்காங்க, டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை பண்ணி இந்த அமைப்பை ஆரம்பித்து 1 வருடம் தான் முடிய போகுது. எங்ககிட்ட ஒரு 20,000 மெம்பர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நிறைய சேவைகள் நாங்கள் செய்கிறோம். அதை நாங்கள் பொதுவாக ஒரு தளங்களில் நாங்கள் அதை வெளியிட்டு வருவோம். ஏன் முதல்ல வெளியிடப்படுதுன்னா அது உண்மை தான். ஏன்னா வெளியிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க, இது உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, நீங்கள் செய்கிறத வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னோம், அதற்காக நாங்கள் அதெல்லாம் வைத்திருந்தோம். இது எங்களுடைய வளர்ச்சி நாங்கள் நினைப்பதை விட மிக வேகமாக வளர்ந்தது. அது இறைவனுடைய சேவை. அப்புறம் விஸ்டம் லா சேம்பர் அப்படின்னு ஒன்று வழக்கறிஞர்களுக்காகவே ஆரம்பிக்கும். நிறைய வழக்கறிஞர்களை படிக்க வைக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். இது போக நான் நம்புகிற என்னுடைய மதத்தை, என்னுடைய மத நம்பிக்கையை நான் பிரசங்கம் கொண்டு வருவேன். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அது இனிமேல் தான், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நான் அதை மக்கள் என்னை போதகரே ஆயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய பின்புறம். இது ஒரு கடினமான உழைப்பில் மேலே வந்திருக்கு. இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது மக்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளுக்கும் நாங்கள் கூட நிற்போம். எல்லா அடிப்படை உரிமை அது பார்க்கட்டும். அவங்களுக்கு கூட இருத்தல், எல்லா மாவட்டங்களிலும் முகாம் நடத்துகிறோம். இலவச முகாம் நிறைய மாவட்டம் நடத்திட்டு இருக்கு. இலவச முகாம்கள். அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோறும் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் செயல்படுத்துகிறோம். விஸ்டம் லா சேம்பர் மூலியமாக நிறைய கம்பெனிஸ் வழக்குகளை நடத்துகிறோம். எங்களுக்கு நான் தமிழ்நாட்டில் எல்லா அநேக மாவட்டங்கள்லாம் எங்களுடைய வழக்கு நாங்கள் வழக்கு நடத்திக்கிறோம். இப்போ இதுதான் எங்களுடைய பணியாக இருக்குது. இதுக்கு ஒரு தடங்கள் வந்துடும். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மாநாடு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது 20,000 முதல் ஒரு 30,000 பேர் வருவாங்க அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போது தான் இப்படிப்பட்ட இந்த சூழல்லாம் வந்தது. இதை நான் நல்லதாகவே கருதுகிறேன். ஒருவேளை எனக்கு மீடியா சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நன்றி சொல்ல கடமையும் பட்டிருக்கிறேன். ஏன்னா மோசஸ் செல்லத்தை யாரும் சொல்லி என்னுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் தோண்டி எடுப்பீங்கல்ல, அப்போ கடந்து வந்த பாதைகள் வரட்டும். ஒவ்வொரு விமர்சனங்களும் நான் ஏற்றுக்கிறேன். அதை என்னை திருத்துவதற்காக இருக்கும், இல்லை என்னை முன்னேற்றுவதற்காக இருக்கும். தவறுகள் இருந்தால் நிச்சயமாக திருத்திக்குவேன். அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் கூட. அதனால் இந்த சர்வதேச உரிமை கழகம் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இந்த மீடியாவுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதை ஒரு சுய வெறுப்போடு, சுய காழ்ப்புணர்ச்சியோடு இதை தடுக்கணும், பேரை கெடுக்கணும்னு நினைச்சா அது நிச்சயமாக நடக்காது. இறைவன் இருக்கிறார், உண்மை இருக்குது,
நிச்சயமா அது நல்ல விதமாக தான் மாறுங்கிற நம்பிக்கை. இதுதான் எங்களுடைய சேவை. நாங்கள் வந்து மலை ஜாதி மக்கள் மத்தியில் நாங்கள் மலை ஜாதி மக்களாக கொடைக்கானல் போயிருக்கிறோம். அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. ஏற்காட்டில் மலை ஜாதி மக்களை சந்தித்தோம். அவர்களுக்கான உதவிகளை எங்களால் முடிந்த உதவி இலவசமாக செய்வோம். நிறைய பிள்ளைங்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பெண்கள் எங்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய அமைப்புக்கு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? எங்கள் அமைப்புடைய ஸ்ட்ரென்த்தே பெண்கள் தான். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட். ஏன் பெண்கள் தான்? ஏன்னா எங்கள் அமைப்பு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தலைவர் மேலே நம்பிக்கை இருக்கிறது, இங்கே இருக்கிறவங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் வச்சுருக்கோம். எங்களை 2 தனி மனித ஒழுக்கம் எங்களை ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கேட்கலாம், நீ பெரிய நல்லவனா இல்லை, கெட்டவனாக இருந்த காலகட்டத்தில் நான் அமைப்பு ஆரம்பிக்கல. சேட்டை பண்ணுவோம்ல எல்லாரும். கல்லூரி காலங்களாக சட்ட கல்லூரியில் படிக்கும்போது இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு பின்புலத்தை எடுத்தால் அதில் வந்து நெகட்டிவான பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி திருந்தி ஒரு மனிதனாய் வந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்யும்போது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும். எங்கள் அமைப்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே பெண்கள் தான். நீங்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிற பெண்களில் யாரிடமும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏனென்றால் இது நாங்கள் குடும்பமாக நினைக்கிறோம். இது எங்களை எல்லாருமே சொல்லும் போதே குடும்பங்களே தான் நான் கூப்பிடுவேன். ஒருவேளை யாராவது பார்த்துருவாங்க, அதான்ப்பா குடும்பம் சொல்லுறது தான் நிறைய பிள்ளையை கொடுத்துட்டே போடலாம், நன்றி போடுங்க. அப்போ தானே ட்ரெண்ட் ஆக்க முடியும். உண்மையிலே குடும்பத்தின் குடும்பம் தான். இருக்கிற எல்லாரும் சகோதரி. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எங்கள் அமைப்பில் உள்ள யார் எங்களை கூப்பிட்டு எங்கள் தலைவர் சரியில்லை அப்படிதான் எந்த கம்ப்ளைண்ட்டும் போக முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், சுய விளம்பரம் தேவையில்லை. அப்போ எங்களுடைய பெரிய சப்போர்ட் என்ன? பெண்கள் தான். அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு வருகிறோம். இது எங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் நாங்கள் உதவி செய்ய வந்துருக்கிறேன். நான் சமுதாயத்தை மாற்றிடுவேன், நான் மக்களை தூக்கிடுவேன், நான் போராடுவேன், அதெல்லாம் எங்களோட திட்டமே கிடையாது. அரசுக்கு எதிராக போராடுறது, நாங்கள் கண்டனம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களால் முடிந்த அளவுக்கு மாற்றத்தை மக்களிடம், ஏழை மக்களிடம் கொண்டு போவோம். கிராமத்திலேருந்து நான் வந்ததுனால படிப்பு விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரும் உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம். கிராம பிள்ளைங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களோட அமைப்பை தவிர இது அரசு விரோதமான ஒரு கண்டனம் நடந்த வேண்டாம், உண்ணாவிரதம் நடத்த தேவையில்லை. அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் செயல் திட்டம். அது எந்த அரசாக கூட இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அவங்களோட நம்ம இருந்து செயல்படணும். அதுதான் எங்களோட அமைப்பினுடைய நோக்கமும் கூட. இதில் தனிப்பட்ட இது நான் ப்ராஃபிட்டபிள், நான் பொலிட்டிக்கல் ஒரு ஆர்கனைசேஷன். இது சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டது. அதனால் இதுதான் எங்களுடைய அமைப்பும் எங்களுடைய மக்களுடைய பின்புலம். பொலிட்டிக்கல் சொல்றீங்க, ஒரு மாநாடு நடத்துறதுக்கான நோக்கம்? நல்ல கேள்வி. மாநாடு என்பது ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்துவோம். மாநாடு ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லித்தரோம். அரசியல் என்பது குடும்பத்தில் இருக்குது, அரசியல் என்பது வேலை ஸ்தலத்தில் இருக்குது. இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம்னா, எங்கள் மக்களை நாங்கள் இன்னும் பொது சேவையில் உற்சாகப்படுத்துவதற்கு, நீ ஒரு 10 பேர் மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நம்மளாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல சேவை பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து என்றைக்காவது ஒரு தீய காரியத்துக்கு நாங்கள் அப்போ நீங்கள் எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் நம்ம செயல்படலை. இவ்வளோ பெண்கள் இருக்கிறோம், இவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறோம், ஒருத்தருக்கு புரிந்து கொள்வதற்கு. இன்னொன்று, அரசாங்கத்திற்கு நாங்கள் இப்படி சேவை செய்கிற நாங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறோம், எங்களையும் என்ன செய்யுங்க. பேரிடர் காலத்தில் அரசாங்கத்தில், போலீஸ் துறையில், மருத்துவத்துறையில் இப்படி திடீர்னு நிலச்சொலி வந்துருக்குது, எங்களை அழைத்தால் நாங்களும் இவ்வளோ பேர் இருக்கிறையா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்யணும்னு காமிப்பதற்கு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுவே தவிர இது அரசியல் கட்சி தான் மாநாடு நடத்தணும்னு கிடையாது. ஆமாம், மக்களுக்கு இவ்வளோ சேவை செய்கிறீங்க, ஆனால் உங்களோட நற்பெயரை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த நற்பெயரை கெடுக்கிறது யாருன்றது தெரியும்? நிச்சயமாக எங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், நாங்கள் ஒரு சர்வதேச உரிமை கழகம் ஆரம்பித்து வருது. இதே போல் பல அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க பல ஆண்டுகளாக இதில் இருக்கிறாங்க. அவங்களால இந்த அளவுக்கு வெளியே வர முடியல. அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, எப்படி இது அவங்க இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி. அது இறையருளை நான் நம்புகிறேன், இறையருள் இருந்தால் தான் நடக்கும். அப்போ அந்த வளர்ச்சி வரதுனால
இந்த வளர முடியாத அமைப்புகள் போய் என்ன செய்கிறாங்க, இதுக்கு விரோதமாக ஏதாவது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இப்படி சொன்னீங்கல்ல விமர்சனம் இப்படி என் மேலே வந்துச்சுல்ல, இதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லா விவாத மேடைகள்லாம் பார்க்குறேன், தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடாதீங்க, பொது சேவை வேற தனிப்பட்ட ஒழுக்க வேற அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுங்கு இல்லாதவன் பொதுவ தளத்திலும் ஒழுங்கு இல்லாதவனாகத்தான் இருக்கும். யாரும் கண்டிப்பாக தனி மனித ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அப்படி கேட்டால் நீ பெரிய யோக்கியனானா, இத்தனை வேற நீ கெடுத்துட்ட, இத்தனை வேற உன்னை கொடுத்துட்டேன்னு பத்திரிகைகள்லாம் வருது, அந்த மாதிரிலாம் அசிங்கமாக சொல்கிறாங்க. சொல்லட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேன்னா இல்லையான்னு என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள். நீ விசாரிக்கிற இடத்துல சொல்லுவாங்க. பொய் சொல்லிட்டே போகலாம், உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் நாங்கள் அந்த தனி மனித ஒழுக்கத்தை விரும்புறதுனால இது இந்த விமர்சனத்தை நான் சரியாக எடுத்துக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் என்னை சரி செய்யறது மாற்றிக்கணும், இன்னும் சரியாக நடக்கணும்னு எனக்கு இந்த 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 நிகழ்ச்சி எனக்கு என்ன செய்யுது, ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இல்லை, நான் சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நடக்கணும். அது ஒரு மாடலாக மாறணும்னு விரும்புகிறேன். தனி மனித ஒழுக்கத்திலும் சரியாக இருக்கணும், பொது சேவைக்கு வரும்போது ஒழுக்கமாக நடக்குன்னு காமிக்க முடியும் என்கிறத எனக்கும் நம்பிக்கை. அதை செயல்படுத்தி பார்ப்போம். தோல்வி வராது கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் இந்த விமர்சனத்தை நல்ல வகையில் ஏற்றுக்கிறோம். அது என்னுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சட்ட ரீதியாக சந்திப்போம், என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தலாம், அது எனக்கு தப்பே கிடையாது. அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆனால் அது மற்ற பெண்களையும் பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அது தவறாக போகும்போது நிச்சயமாக அடுத்தவங்க அதை பாதிக்கணும்னு நினைக்கிறது. அதனால தான் இதை ஒரு படிக்கற்கலான்னு நினைக்கிறோம். இது எங்களுக்கு வந்தது நல்லது. அதனால தான் சமுதாயம் எங்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. சமுதாயம் எங்களை பார்க்குது. பாருங்க, நாங்கள் கடந்த 3 மாதங்களாக திட்டமிட்டு இருக்கோம். எங்களுடைய முதல் மாநாட்டுக்கு நாங்கள் வச்ச கருப்பொருள் தாய்மையே வெல்லும். இது தயவுசெய்து காமிங்க. இதுக்காக உருவாக்கப்பட்டது. எங்கள் கருப்பொருளை தாய்மை. ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்கள் அம்மா இல்லை, நாங்கள் இல்லை. கடவுள் 2வது எங்கள் அம்மா, நான் வழிபடுகிற ஆண்டவர் 2வது எங்கள் அம்மா. 2 பேர் இல்லைன்னா இந்த இடத்துல மோசம் செலுத்துகிற என்கிற ஒரு மனிதன் இல்லவே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த கடவுள் அக்கடத்தில் எங்கள் அம்மா தான் நடத்துது. என்னை சரியாக்கி, என் தப்பு செய்யும் போதெல்லாம் என்னை தட்டி என் கூட இருந்து அழாத, சோர்ந்து போகாத, நீ மாறணும்னு சொல்லி கொடுக்குது. அதான் முதல் மாநாடே வைக்கிறேன், தாய்மையே வெல்லும். இந்த மாநாட்டிலேருந்து என்ன ஒரு மாற்றத்துக்காக இந்த மாநாடு போட்டுருக்கு? பெண்கள், சிறு பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கைங்களுடைய நான் இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் ஒரு குடும்பத்தை மாற்றுறது பெண்ணிட்டு தான் இருக்குது, ஆம்பளைட்ட கிடையாது. நான் நம்புகிறேன். நல்ல குடும்பம் தான், நல்ல மனைவி அமைஞ்சாதான் குடும்பம் சரியாக வரும். நல்ல மனைவி அமைஞ்சா குடும்பம் வராது. எங்கள் அம்மா சரியாக இருந்ததுனால தான் நான் சின்ன வயசுலேயும் கெட்டு போகாமல், படிக்காமல், நான் சாரையை குடிச்சிட்டு ரவுடியாவோ இல்லை ஏதோ ஒரு திருடனாகவும் மாறாமல், எங்கள் அம்மா என்னை இவ்வளோதான் இருந்தாலும் என்னை வைத்த வாயை கட்டி என்னை படிக்க வச்சுட்டாங்க. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து இறைவனும் அன்புள்ள அம்மாவும் அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த படிப்பு தான். அதனால எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, கிராமப்புறத்தில் போய் பெண்கள் மத்தியில் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிக்க வைங்க. பெண்கள் நல்ல பெண்களால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கு நான் தான் அதுக்கு விட்னஸ். இது உண்மையும் கூட. அதனால தான் நாங்கள் இந்த தாய்மையை வெல்லும்னு எடுக்கிறோம். எங்களுக்கு பெண்கள் மாநாடு நான் மார்ச் 15ஆம் தேதி பெண்கள் மேம்பாட்டு தினம் நடத்தியிருக்கிறோம். நிறைய பெண்களை வரவேற்று அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். எங்களால் முடிந்ததை கொடுக்குறோம், சொல்லியிருக்கிறோம். மீதியாக கொடுப்பீங்களா? நிச்சயமாய் வரும்போது அதை செய்யும். அதில் எந்த விதமான ஏமாற்றம். தப்பு பண்ண நீங்கள் சொல்கிறீங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ண நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என்ன மாதிரி அந்த தப்பு பண்ணிருக்கீங்க? தப்பு என்ன தப்புன்னு சொல்லணுமா? சைட் அடிச்சிருப்பேன், அது ஒரு தப்பு. சைட் அடிப்போம்ல, சட்டக்கல்லூரில் இருக்கிறவங்க சைட் அடிக்கிறது தப்பு கிடையாது. நெகட்டிவாக சொல்கிறீங்களா? நெகட்டிவ்னா வாலிப காலத்தில் ஒரு வாலிப பிள்ளைங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பரிசுத்தம் வந்து வாலிப காலத்தில் வாலிபர்கள்லாம் ஒரு கல்லூரி படிக்கும்போது என்ன வந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும், அந்த தப்பெல்லாம் தவறெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் அது குற்றமாகவே செய்யலை. தப்பு பண்ணால் அது உலகம் தப்புன்னு சொல்லுது. லவ் பண்ணுறவங்க கேட்டால் 2 பேரும் நாங்கள் மனசு பிடிச்சி தான் செய்கிறோமா. அதனால் அந்த தவிர சொல்லுவாங்க. வாலிப நாட்களில் ஏற்படுகிற எல்லா அனுபவங்களும் எனக்கு இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே நான் ஒரு பெரிய பக்திவான், நான் ரொம்ப அல்பாலுக்காக இருக்கட்டும்னு சொல்லலை. அதெல்லாம் கடந்த காலங்கள்.
ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. ஸோ இதிலே இருந்தால் பல சேவைகள் செய்யலாம் மக்களுக்கு. ஆனால் ஒரு மத பின்புலத்தை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க. நல்லா நான் மத பின்புலத்தை எடுக்கல. என்னை மத போதகர்னு வேண்டுமென்றே சொல்லிவிட்டார். நான் வந்து மத போதகர் கிடையாது. எனக்கு சர்ச்செல்லாம் கிடையாது. எனக்கு அலுவலகம் தான் இருக்குது. என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழில். இந்த வழக்கறிஞர் தொழிலில் நான் என்னை எந்தெந்த சபைக்கு எந்தெந்த ஆலயத்துக்கு அழைப்பாங்க நான் போய் பேசுவேன். எனக்குன்னு தனியான ஆலயம் கிடையாது. எனக்குன்னு விசுவாசிகள் இருக்கிறாங்க. காணிக்கை வாங்கினாரு, வீடு வீடாக போய் ஜெபிக்கிறாரு, அவங்க கொடுத்த காணிக்கை உண்டியில் வாங்கிட்டு வர அந்த மாதிரிலாம் எந்த செட்டப்பும் கிடையாது. மத போதகர்னு போட்டால் அது ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் மத போதகர்னு போட்டு என்னை தேடி தேடி பார்த்துருப்பாங்க. நீங்கள் வலைத்தளத்தில் எங்கேயுமே என் சர்ச்சை கிடச்சிருக்கு. ஏன்னா சர்ச்சை இருந்தால் தானே கிடைக்கும். சபைன்னு ஒன்று இருந்தானே தெரியும். தேடி தேடி பார்த்துருப்பாங்க. இல்லை, நான் மத சாயத்தில் எதுவுமே செய்யலை. எங்களுடைய அமைப்பினுடைய கொள்கையே மதம், ஜாதி, பணம் இதற்கு அப்பாற்பட்டதே எழுதி வச்சுக்கிறேன். எங்கள் கூட எல்லா சகோதரனும் இருக்காங்க. எனக்கு எங்களுடைய விருப்பம் என்னன்னா, உன் நம்பிக்கை உன்னுடையது, என் நம்பிக்கை என்னுடையது. என் நம்பிக்கையில் நீ தலையிடாத, உன் நம்பிக்கை நான் தலையிடாத. உன் நம்பிக்கை ஒரு பிரச்சனை நான் வரேன், என் நம்பிக்கை பிரச்சனை நீ வா. அது அவங்க நம்பிக்கை. என் கூட எத்தனையோ இருக்கிற எல்லாருமே நல்ல எல்லாருமே நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் எந்த மேடையிலையும் நான் போய் நீ இந்த மதத்தை சேர்ந்த மதத்துக்கு வர அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க விருப்பப்பட்டு வந்தால் வரட்டும். இவருடைய நடவடிக்கையை பார்த்து விருப்பப்பட்டு அந்த நம்பிக்கையை போட்டேன். யாராலும் எந்த நம்பிக்கையும் மாறிக்கிட்டே இருக்கலாம்ல. அதனால் நான் வந்து என்னுடைய நம்பிக்கை நான் தீவிரமாக இருக்கிறேன். அதை நான் மாற்றிக்கல. ஆனால் எதை யாருக்கு நான் திணிக்க விரும்புகிறேன். அப்படி அது மத சாயலாக நான் நடத்தவும் விரும்புகிறேன். மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சமுதாய சேவை எல்லாரும் பண்ணணும். எல்லா இறைவனும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இறைவனும் எடுத்தாலும் மனுஷன் உதவி செய்யணும் தான் சொல்லுது. அவ்வளோ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சர்ச் எதுவும் கிடையாது அப்படின்றீங்க. அப்புறம் இந்த கூட்டத்தை வச்சு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு கூட்டத்தை காட்டி நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் செயல்படுத்தி தான் நல்ல கேள்வி. நான் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து நான் நம்புகிற சாமியை நம்புன்னு நான் பேசவே மாட்டேன். அப்படி பேசுகிறதே கிடையாது. இந்த கூட்டத்தை நான் நம்புகிற சாமியை நம்பு. நாங்கள் வந்து எங்கள் மேடை அத்தனையுமே பொது சேவை, சமுதாய சேவை, மக்களுடைய மாற்றம், சமுதாய மாற்றம், கிராமங்களின் மாற்றம் இதை குறித்து தான் பேசிக்கிட்டே போகிறத தவிர எந்த மேடையிலாவது நான் வந்து எங்களுடைய அமைப்பு ரீதியான மேடையில் இதை பற்றி பேசுறதே கிடையாது. இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க என் மதத்தை பற்றி நான் போதிக்கிறது கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அது வந்து ஆலயங்களில் என்னை விருப்பப்பட்டு கூப்பிடுற தேவாலயத்தில் அந்த என் நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். ஒருவேளை இவர்களே ஐயா உங்கள் நம்பிக்கையை பற்றி ஒரு நாள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லுவேன். இப்போ எங்கள் மக்களே நீங்கள் ஏதோ நம்புறீங்களே உங்கள் சாமியை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் இதுதான் கேட்கணும், நான் சொல்லதான் சாமி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த கூட்டம் எதை சார்ந்த ஒரு கூட்டமைப்பாக கொண்டு போகும்? இது வந்து இப்போ என்ன நினச்சுன்னா சமுதாய சேவை பண்ணா ஏதாவது ஃபண்ட் ரெடி பண்ணுறாங்க, எங்கே இருந்தாலும் பணம் வரும், கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறத மாற்றணும். எங்களோட விருப்பம்னா நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட வந்து ஒரு 10% என்னால் எடுத்து வைக்க சேவிங் பண்ண முடியும். நீ சம்பாதிக்கலன்னா 10% கொடுங்க, எல்லாரும் போவோம் செய்வோம். 10 பேர்ட்ட கலெக்ஷன் பண்ணி நோட்டு போட்டு கலெக்ஷன் பண்ணி அதை நீ வந்து கொடுத்தேன்னா அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. 4 பேர்ட்ட பிச்சை எடுத்து கொடுக்குறேன், நீ நானே உங்கள்கிட்ட வந்து 4 பேர்ட்ட பிச்சை எடுத்து நான் 100 கொடுத்தா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற ₹1 நான் உண்மையாக கொடுக்குறேன், அதற்கான பலன் இறைவன் கொடுப்பேன். அதுதான் நடந்திருக்கு. எங்கிட்ட இருக்கிற எல்லா அன்பு சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனுடைய இதுதான் இந்த பலன். இவ்வளோ சேவை செய்கிறீங்க, தன்னுடைய பொண்ணை உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அதை எப்படி பார்க்குறேன்? நல்லதா. நான் என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்கு, சந்தோஷப்படுறேன். அதுக்கு பின்னாடியில் யாராவது இருக்காங்க நான் சொல்கிறேன். அவங்க என்னுடைய மகளை கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன். மகள் எப்பவுமே வந்து பிள்ளைங்க தான் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளை எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி யாராவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது இருக்க தான் செய்வாங்க. அவங்க வந்து ஏன் அது குடும்ப வாழ்க்கை பிரிந்துடுச்சு, 10 வருடம் ஆயிடுச்சு. இல்லை, அதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மகள் முன்வைக்கிறாங்க. அந்த காரணமே இதுதான்னா சரி, காரணம் இல்லைன்னா அதை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. நீதிமன்ற வழக்கை சந்தித்து அந்த காரணத்தை அங்கே வெளிப்படுத்தி இல்லை என் கூட வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஒன்று குடும்பங்கள்லாம் சமாதானம் போது வந்து சேர்ந்துருக்கலாம். ரெண்டுமே செய்ய குடும்பமாக பேசும்போது வந்து சேர்ந்துருக்கணும். ரைட், சேரல, சரி நான் விரும்பலை, நீதிமன்றம் போய் நடத்தி வெளியே போயிருக்கணும். அதுவும் போல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தவறாக சொல்லலை. ஒன்று வாழ விடு, இல்லை நீனாவது வாழ. அதுவும் இல்லாமல்
நான் வாழ்வேன் உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்றது எந்த வழி நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அவன் சொன்னபடினா இருந்தால் என் மேலே அந்த அவன் சொன்ன கருத்துல வன்மையை நான் மறுக்கிறேன், இது தவறு. ஆனால் அவங்க மேலே குற்றம் சொல்லலை, ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறாங்க, யாரோ பின்புல இருந்து ஏற்கிறாங்க. நீங்களாம் ஒரு இந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருக்காங்க, அது உங்களுக்கே வந்துருக்கு. அது கரெக்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிங்க, சட்டம் ரொம்ப இப்போ தான் சட்டத்தினுடைய வலிமையை சொல்கிறேன். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாம் நினச்சிருக்கேன் அட்வொகேட்டுக்குன்னா தனி சட்டம் அப்படிலாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் உண்டு. சட்டத்தை மதித்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அந்த வழக்கை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? அந்த வழக்கை வந்து நாங்கள் எனக்கு கீழே எவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அந்த வழக்கை நடந்துட்டு இருக்குது. தாராளமாக நடத்தணும், சட்டப்படி இந்த வழக்கை நடத்திடுவேன். நீ அந்த விவகாரத்து வழக்கு முடியும், சட்டப்படி முடியும். அதனால் அதில் எனக்கு இப்போ என்ன அங்கே போய் நான் வந்து அந்த கூண்டில் கலந்து போய் இந்த கோர்ட்டை கலத்தி நிற்கணும், பரவாயில்ல. சட்டம் இதுலேருந்து என்ன சொல்ல போகிறேன், அது நீதிபதியாக இருக்கலாம், இல்லை பெரிய அதாவது ஆரம்ப கட்ட மனிதனாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் ஒன்று தான். ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் கிடையாது. அது என் மூலியமாக தெரிஞ்சுட்டு போட்டோம், நிறைய வழக்கறிஞருக்கும் தெரியட்டும், வழக்கறிஞர் சபை எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு எல்லா வழக்கறிஞருக்கும் தெரியும். சட்டம் ஒன்று தான், நாங்கள் தப்பிக்கவே முடியாது. நேர்மை நடத்தும். ஏன்னா குற்றத்தை தானே பயப்படணும், அதுதான் நாங்கள் விரும்புவோம். நீங்கள் சொன்ன மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு குற்றவாளியை நாங்கள் குற்றவாளி அதில் வராது, இது வந்து வழக்கு மனுதாரராக நிற்போம், கஷ்டமாக தான் இருக்கும், இருக்கட்டும்ங்கிறேன். அது வந்து அந்த கஷ்டம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். வழக்கறிஞர்னா 2 கொம்பு முடிச்சவங்களா, வழக்கறிஞர்னா அவங்க பயங்கரமானவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள்னு நாங்களே ஒரு ரோல் மாடலாக மாறட்டும். எனக்கு இந்த பழி என் மேல் விழுந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் கூட இருக்கிற துணைத் தலைவர்கள், என் கூட இருக்கிற அமைப்பில் யார் பேரை விழுந்தாலும் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. என் மேலே விழுந்து மகிழ்ச்சி, தலைமைக்கு மேலேயே இந்த பழி விழட்டும், நானே அதை தாங்கி கொள்ளணும். அப்படின்னா தான் நான் தலைவன் நினைக்கிறேன். உங்க மகள் வந்து அது தோழின்ற ஒருத்தவங்க அவங்க சைட்லேருந்து என்ன கேஸ் பதிவு ஒன்றுமே பதிவு பண்ணல. அவங்க சொல்கிற தோழிங்கிற கதையை கான்செப்ட் போய் மத போதர் ஒரு கான்செப்ட், தோழி ஒரு கான்செப்ட், 2 கான்செப்ட் வச்சு நல்ல ஃபிலிம் நடந்திருக்கு. அது இந்த அளவுக்கு யோசிப்பதற்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. நல்லா படிச்சுக்கணும் மகள் தான். ஆனால் இதை எப்படி கையில் எடுக்கிறது, இது எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னான், அதை கண்டுபிடிக்கும் போது இல்லைன்னு போது பேச ஒன்றும் இல்லாமல் போயிடல கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிற அந்த தோழியோ இவங்க சொல்கிற நபர் ஒன்று இருந்தால் அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். என்னமோ சரி, அது ஒரு நான் இதை பொதுத்தளத்தை திரும்ப பேசி நான் அதை சொல்லுங்க. ஊருக்கே நீ மக்களை பெண்களுக்கு சேவை நினைக்கிறாய், உன் மகளை உன் குடும்பத்தை கவனிக்க முடியலன்னா அது தனிப்பட்ட விஷயம். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும். சத்தானே என் மகளுக்கு என் மனைவிக்கு முன்னால் இருந்த அந்த மனைவியாக இருக்கிறாங்கல்ல, இப்போ துபாயில் இருக்கிற அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியும். அதை நாள் சொகுத்துக் கொள்வதை நான் வெளியே கொண்டு வர முடியாதுல்ல. ஓகே, ஒரு கணவனா மனைவியா வந்து பார்த்தா உங்களுக்குள்ள 1008 நிறைகுறைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மகளுக்கு வந்து தந்தை மேலே இந்த அளவுக்கு வெறுப்பு உண்டாகிறதுக்கான காரணம் கரெக்ட். அந்த வன்மம் வந்து கரெக்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே மனிதனுடைய இயல்பு தந்தையோட தாய் மேலே தான் தெரியாது. அவங்களோட கோபம் உண்மைதான், நான் பாராட்டுறேன். அது நல்ல கோபமாக கெட்ட கோபமாக தெரியாது. எப்படி வந்து நம்ம மகாபாரதத்தில் துரியோதன் கூட கர்ணன் இருந்த மாதிரி தான். செஞ்சோட்டு கடந்து இருக்க வஞ்சகன் மலையில் விழுந்தாயடா கர்ணா, உண்மைதான். அம்மாவுக்கு தான் அடிப்பான் இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, யார் பக்கம் போனோம்ல, என்னதான் அம்மா ஒரு கண்ணீர் வச்சு ஓடிங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சைடில் பாசம் இருந்தாலும் அம்மா சைடில் ஒரு தவறு இருக்குன்னா எந்த மகளாக இருக்கட்டும் அவங்க வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வயசுல தட்டி கேட்குற வயசு வரும்போது தட்டி தான் கேட்பாங்க. நிச்சயமா இல்லை சகோதரன், மறுக்கிறேன். ஏன்னா இது எப்படி சொல்றேன்னா, தட்டி கேட்டிருக்கலாம், அது அம்மாவை வந்து கேட்டிருக்கலாம், இல்லை அம்மாவை சொல்லுவாங்க இந்த கடி இது என்னுடைய நிலைமை மாறிடுச்சு, அது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு பிள்ளைகள் சண்டை வெளியே கொண்டு வராங்க. அந்த ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் ஏன் உங்கள்கிட்ட இல்லை உங்கள் மகள் கூட? கரெக்ட். அது ஏன் கூட வளரல, ஏன் கூட வளர்ந்தா தானே வரும். இப்போ அப்பா வந்து தூரத்திலே இருந்து பார்த்து ஆரம்பத்துலேருந்து கெட்டவர்னு கொண்டு போயிட்டாங்க 10 வருஷமா. அப்பா கிட்ட நெருங்கி வந்து அப்பா கிட்ட பழகிறவங்களாம் பார்த்தாலும் தெரியும் அவங்க அப்பா இவ்வளோ நல்லவருமா. ஏன் அவங்க அப்பா புரிஞ்சிக்கல? இப்போ பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு வேணா அவங்களுக்கு கூட கேளுங்க, நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் சோறு விட்டுவேன், நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், நான் தான் என் கையிலே தான் இருக்கேன், என்னோட இறங்கினா அழுதுருவா. இது ஆரம்ப காலகட்டம். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போ அதான் சொல்கிறேன், இயல்பு ரத்தம் வந்து அம்மா கிட்ட தான் சேரும். அதனால அம்மா அவங்கள்ட்ட போனதுனால அவங்க வந்து என்னை உறுத்தி நெகட்டிவாக போதிச்சுக்கலாம். அதனால அவங்க என்ன நினைப்பாங்க,
அவங்க தாய் பக்கம் இருக்கிறத இப்போ சந்தோஷப்படுறேன். தாய் தவறான முடிவெடுத்தாலும் அம்மா கூட தான் அவன் இருக்கணும். ஏன்னா பெண் பிள்ளை. சார் இப்போ வந்து எந்த ஒரு பெண் பிள்ளை இப்போ நான் தப்பு பண்ணால் கூட நீங்கள் வந்து டேரக்ட் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் அப்ரோச் பண்ணிருக்கலாமே சார், நம்ம பேசலாம் கொஞ்சம் என்ன நடந்துச்சு. அப்போ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ வந்து நீ பொறுக்கி தான், நான் உன்னை விட மாட்டேன். இப்போ நான் திரும்ப அதாவது ஒரு தடவை பேசலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை விட மாட்டேன், உன்னை வெட்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன், நான் விட மாட்டேன், உன்னை பழி வாங்கன்னு சொன்னால் நான் என்னது போய் சொல்லி. இதற்கான காரணம் எப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் பண ரீதியாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்களா? இல்லை கண்டிப்பாக பொருள் ரீதியாக பண ரீதியாக எதிர்பார்த்தாங்க, கேட்குறாங்க. அதுக்கு நான் ஓப்பனாகவே கேட்டாங்க. எவ்வளோ கேட்டாங்க? 25 லட்சம் ரூபா கேட்டேன். இன்னொன்று, நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஏழைன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா வருமானம் அந்தளவுக்கு வராது, எங்களுக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி கிடையாது. இதே அந்த சகோதரி, அந்த மகளும் அவருடைய அம்மாவும், இது நான் சொல்வது உண்மை, உலக தெரியல இறைவன் பார்க்குறேன். நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், உன்னால் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது, நீ வந்து இப்போ ரோட்டில் பிச்சு எடுத்தா இருக்கும், நீ உன்னால் வாழ முடியாது, நாங்கள் கிளம்புறோம், எங்களை வச்சு குடும்பத்துக்கு பக்கு இல்லை, உனக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்னைக்கு கூட மகளிர் ஆணையத்தில் கூட அதான் சொல்லுது, இவர் ஃபீஸ் கேட்டாரா கேளுங்க, சரி கேட்டலாம். அப்போது இப்படியே வரணும், பிச்சைக்காரன் தான் மோசமானவன் நீங்கள் தான் சொல்கிறீங்க, கெட்டவன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தேடி தேடி வரீங்க. சரி, இந்த இடத்துல நான் மகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? என் மகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அவன் நல்ல திறமைசாலி, அவளை நான் கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், அவளை இந்த நீச்சல் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், மிக திறமைசாலி, குதிரை கூட நல்லா ஓட்டுறோம், நான் கூட ரொம்ப நல்ல பிள்ளை. அவளை நான் வந்து சந்தோஷமாக அவங்க அம்மா கூட இருக்க சொல்கிறேன். ஏன்னா என் கூட வரக்கூடாது, இந்த உலகம் மோசமான உலகம், ஒரு பெண் தாயோடு இருப்பது தான் நல்லது. இல்லை நீங்கள் இப்படி ஒரு பதில் சொல்கிறத பார்த்தா தந்தைகளை ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டுற மாதிரி. குற்றச்சாட்டு இல்லை. எத்தனை தந்தைகள் தாய் இல்லாமல் தன் மகளை வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த இதற்கு பாருங்க வேரியேஷன், 100 தந்தைகளில் 100 குடும்பத்தை எடுத்துன்னா அது 80 பிள்ளைங்க அம்மாவுடைய வளர்ப்பு தான் வருவாங்க, 20 தான் நான் வந்து பார்க்குறேன். தந்தையை எடுத்து எனக்கு குற்றம் செலுத்தலை, ஒரு தந்தையை விட ஒரு தாய்க்கு தான் அதிக அந்த வேரியேஷன் இல்லை. அப்போ அதுதான் கரெக்டுன்னு கூட. இப்போ நாளைக்கு இந்த இப்போ என்ன கேள்வி வரும், இப்போ இந்த என் மகளே கூட இருந்தாலும் அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இந்த சமுதாயம் கொண்டு போகணும்னு தெரியும். அது உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டியதில்லை. அதனால அதான் நான் நினைக்கிறேன் தவிர நான் எந்த தந்தையெல்லாம் நான் குற்றம் சொல்லலை. என் நல்ல தந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லோரும் நல்ல தந்தை தான். எந்த தந்தை வந்து பிள்ளை கெட்டுவோன்னு நினைப்பான். நல்ல தந்தையா? நான் உண்மையாக நல்ல தந்தை தான். நான் அவங்க மேலே எந்த விதமான எனக்கு கால் புணர்ச்சி எதுவுமே கிடையாது. எதுக்கு உங்கள் பேர் நீ இப்படி இப்போ புது தளத்தில் சண்டை போடுறதுனால உனக்கு எதாவது நன்மை கிடைக்குதா? சரி நீ பெண்ணை காப்பாற்றுட்டு வர. சரி, அவங்க 25 lakhs கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? 25 lakhs என்ன, நான் சம்பாதிக்கல. அவன் இப்போ நான் இவங்க சட்ட ரீதியாக நம்ம வந்து இவங்க விவகார தாயி, நான் இன்னொரு திருமணம் செய்து அதற்கு குழந்தைகள் பிறந்து எல்லாரும் வந்தாலும் இவள் எப்படியும் என்னுடைய பிள்ளை தானே. நடந்தாலும் நான் இவன் சட்ட விவகாரத்தை முடிஞ்சு நான் ஒரு குடும்ப வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்தேன். அது ஒரு குழந்தை பாக்கியம். அது அந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தாலும் இவள் தான் என்னுடைய மூத்த மகள். இவளுக்கு செய்யாமல் யாரும் செய்வேன் எழுதி தரணுமா? என்ன ஒன்று எழுதி தர சொல்கிறேன். நான் இவங்க இங்கேருந்து என்னை விட்டு போகும்போது என்னுடைய 5 செக் லீஃபில் வெறும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இவனே பிச்சை எடுக்க இவன் கொடுக்குற செக் இருக்குன்னு வீட்டில் எடுத்து தோற்றி கொடுத்துருக்கேன். அன்றைக்கி என்னுடைய அக்கௌண்ட்டில் வேணா 1000 ரூபாய் இல்லாமல் இருக்கலாம், அன்னைக்கு இல்லாமல் இருந்துக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் சொன்னேன், நீ வா, நீ ஃபீல் பண்ணிக்க, 20 லட்ச ரூபா ஃபீல் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பண்ண. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, இப்படிலாம் அவர் வரமாட்டாரு, இப்படிலாம் வரமாட்டாரு. இப்போ நான் சொல்லுவேன், அவங்க நான் ஏன் பணம் தரணும், நீ உன் கல்யாணத்தை சொல்லு, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன், உங்கள் அம்மா கூட இரு, நான் கூட வர வேண்டாம், நான் வந்தால் என் பேரை சொல்ல வேண்டாம். இப்போ நீ அவங்க பாருங்க, ஒரு பெண்ணை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, பெண்ணை காப்பாற்ற வந்தேன், பெண்ணை வந்தேன். இதில் வந்து எத்தனை பெண்களுடைய இப்போ அவங்க சொல்கிறபடி இருக்கட்டுமே, அது நடக்கல, அது பொய் குற்றச்சாட்டு. கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, பொய் குற்றச்சாட்டு. அவங்க சொன்ன போலே ஒரு கதை வச்சுக்கோம், ஒரு பேரை சொல்கிறாங்க, அந்த பொம்பளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி இப்போ அவங்க புருஷன் என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து அந்த குடும்பம் என்ன செய்யும்? பல பெண்கள் வச்சிருக்கா, பல பெண்கள் வச்சிருக்காருன்னா எவனோ ஒருத்தன் சந்தேகப்பட்டு ஏடி நீ அவர் கூட லவ் பண்ணியாம நீ அவரோட இருந்தான்னு ஒரு பழைய காலத்து கதையை தோண்டி இப்போ அந்த குடும்பம்லாம் நாசமாக போகிறதுக்கு வழி இருக்குல்ல. அதான் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அந்த ஒரு பெண் சாட்சி சொல்ல வராதவர்கள் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நான் யாரும் பயமுறுத்தேன், நான் பயமுறுத்தலை. நான் வந்து ஏன் இதுவரைக்கும் நான் வந்து எங்களுக்கு நம்ம யாராலும் வரட்டுங்க, சாட்சி சொல்லலை, கரெக்டான கேள்வி.
அவங்களுக்கு எந்த பயமுறுத்தலும் கிடையாது. இது இயல்பாக நடக்கக்கூடிய சம்பவம் தானே. ஏன் இந்த மகள் அதை யோசிக்கிறேன்னு சொல்கிறேன். நீ என்ன பழிவாங்க நினைக்கிற ரைட்டு, அது வந்து பொதுத்தளத்தில் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டையே சொல்லணும். பொய் குற்றச்சாட்டு சொல்றது விளைவிக்க வேண்டாம்ல. எல்லோருக்கும் எல்லாரும் ஒரு பண்ணி அதைத்தான் எங்களுக்கு வருத்தத்திற்குரிய விஷயம். நான் சமுதாயத்தில் இப்போ நான் வந்து பொதுத்தளத்துக்குரிய நான் மாறிட்டேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நம்ம ஏன் இப்போ ஏன் மிரட்ட நிட்டுவாங்க அடுத்த கட்டத்துக்கு? நம்ம ஏன் மிரட்டணும்? தப்பு பண்ணாதானே மிரட்டணும். எனக்கு என்ன பயம் இருக்குது? நான் வந்து ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தா அவங்க அன்னைக்கு கொடுத்துருப்பாங்களா இவர் சொன்னபடி இருந்தா? நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ உங்களோட இந்த இது சார்பாக இந்த கழகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரி நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க? இந்த இந்த எங்களுடைய சர்வதேச உரிமை கழகம் விஸ்டர் லாட்சம்பர் மூலியமா நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்புகிறோம். கைவிடப்பட்ட தாய்மார்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கமே கிராமங்களுடைய வளர்ச்சி தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் நாங்கள் உண்மையாக போய் களத்தில் போய் யார் யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்க சந்தித்து கொடுப்போம் எங்களால் முடிந்த வரைக்கும். அதான் எங்களுடைய முக்கிய நோக்கமே. இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. எங்களிடத்துல எல்லா கட்சி சேர்ந்தவர்களும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா நம்பிக்கையை சேர்ந்தவர்களும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க. எங்களுடைய நோக்கம் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அரசியல் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ஏன்னா அரசியல் பண்ணதற்கு அது பெரிய திறமசாலி வேணும். சாதாரணமான அரசியல் வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம், அது பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பிராப்தம் இருக்கணும், இறையரோடு இருக்கணும். ஈஸியான அரசியல் வரணும்னா அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது. உண்மையாக இருக்கும். அதனால் எங்களுடைய இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். வந்தால் நாங்கள் செய்வதை நீங்கள் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு உண்மையாக நீங்கள் அங்கே வருகிற மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா பைட்ஸ் எடுங்க. அப்போ சொல்லுவாங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. நான் ரொம்ப அதை நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். மாநாடு திருநெல்வேலியில் வைத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சுருக்கோம். எங்களுடைய இந்த அமைப்பு ஆரம்பித்த தினமும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான். ஒரு காரியம் சொல்ல வரோம், நல்ல நாளில் ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த பஞ்சாங்கம் வந்த பார்த்து நல்ல நாள் சொல்லலை, ஒரு நல்ல அரசாங்கம் கொண்டாடி ஒரு நல்ல நாளாக இருக்கும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வைப்போம். அப்படி தான் அன்றைக்கி எங்கள் அமைப்பு ஆரம்பித்தோம். 1ஆம் ஆண்டு வருகிறது. அதனால் அந்த மாநாடு வச்சுருக்கிறோம். மக்கள் சப்போர்ட்டும், முக்கியமாக பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா சப்போர்ட் எங்கள் கூட இருக்கணும். தயவுசெய்து குறை இருந்தால் சகோதரனாக வந்து எங்ககிட்ட சொன்னேன்னா நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். ஏன்னா நல்லவன் நீங்கள் நான் நிறைய நல்லவர்களாக நினைக்கிறேன். சில காரியத்தில் ஏதாவது எங்களுக்கு சார் இதை மாற்றிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும் திருத்திக் கொள்வதற்கு உண்மையாக இருக்கிறேன். இது மூலிமா என்னோட அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், இது என்னோட பாதிப்புனால நீங்கள் நிறைய பேருக்கு மனம் உடைஞ்சிருப்பீங்க. கலங்க வேண்டாம். நிச்சயம் தர்மம் வெல்லும், உண்மை நடக்கும். இது என்னையே பரிசோதித்துக் கொள்வதற்கும், என்னை இன்னும் திருத்திக் கொள்வதற்கும், திருத்திக்கணும் தப்பு பண்ணியான்னு கேட்காதீங்க, இன்னும் நான் என்னென்ன காரியத்தெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு, இன்னும் என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. வந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும், யூடியூப் சேனல் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்.